ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக வெண்பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பச்சரிசி வந்து 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசின்னு கேட்டு வாங்கணும். எந்த கப்பில் நம்ம அரிசி எடுக்கமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பாசி பயிறு நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வைக்கணும்னு தேவையில்லை, நம்ம குக்கரில் பண்ண போகிறோம். அதனால் நல்லா சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும். இதை நல்லா 2-3 டைம் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை நல்லா ஹீட் பண்ணலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 4-5 முந்திரி பருப்பு, 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 1 சின்ன துண்டு இஞ்சி, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, அப்புறம் கருவேப்பில். இந்த மிளகும் சீரகத்தையும் லைட்டாக 1-2 தட்டி கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம முழுசாக கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் நமக்கு தேவைப்படும். இப்போ குக்கர் ஹீட் ஆனதும் ஃபுல்லாக வந்து நம்ம பொங்கல் நெய்யிலே செஞ்சோம்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இல்லைன்னா பாதி அளவு நெய் பாதி எண்ணெய் ரெண்டையுமே சேர்த்து கூட நம்ம செய்யலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கிறேன். நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் ஜீரகம், இந்த 3 மட்டும் போட்டு இந்த நல்ல வாசனை வர அளவுக்கு லைட்டாக மட்டும் நம்ம வதக்கிக்கிடலாம். நல்ல ஃப்ளேவர் வந்து இந்த நெய்யோடு நமக்கு நல்லா சேர்ந்துடும். 1 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு மிளகு, கருவேப்பிலை, முந்திரி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கும் போது நல்லா சூப்பராக நமக்கு ஃப்ளேவர் கிடைக்கும். இனி நம்ம அரிசியும் பருப்பையும் இதனோடையே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இனி தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியதான். 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கிட்டோன்னா 5 கப் அளவுக்கு தண்ணி வச்சு 5 விசில் வச்சா நல்ல குலைவாக வரும். நமக்கு ரொம்ப குலைவாக இருக்கிறது பிடிக்காதுன்னா 4 கப் அளவுக்கு தண்ணி வச்சு 4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாகவே இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்துருக்கிறேன் 1 ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்குங்கிறதுக்காக. கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் குக்கரை க்ளோஸ் பண்ணி மிதமான சூட்டில் 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு வாசனையாக நல்லா சூப்பராக பொங்கல் ரெடி ஆகிட்டு, இனி வந்து நம்ம கரண்டியை வச்சு லைட்டாக மசிச்சு விட்டோம் அப்படின்னா நல்ல குலைவாக நமக்கு ரெடி ஆயிரும். இந்த பொங்கலோட வடை, சட்னி, சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.